ஹாலிடேஸ்னாலே நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். you are special when you're with GT Holidays. ஆலயா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள். ஜிடி ஹாலிடேஸ் பிரசன்ஸ் சூரி சன்னா ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து பயங்கர கோலாகலமாக போயிட்டு இருக்குது. பவர்ட் பை ஆலயா காட்டன். அது ரைட் ஓகே. அப்போ அந்த படத்துக்கு நான் வாய்ப்பு தேடி அலைஞ்சு கொஞ்சம் அந்த ஆர்டிஸ்ட் செலக்ஷன் அன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் க்ரௌடு நிறையா இருந்துச்சு. ஸோ அப்போ நான் மயக்கப்பட்டிக்கையில் வந்துட்டேன். ஒன்றும் இல்லை, இந்த கலாபாக்காத ஆஃபீஸ் ஒரு பதிவு இந்த தெருக்குள்ளே போக 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 எனக்கு ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு. மலர் நினைவுகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. லைஃப் இது மைண்டில் வந்துச்சு. சார் என்ன சார் வேலை சொல்கிறாங்கண்டி, இந்த வேலை சொங்க உடனே வாங்க சார். இந்த பிக்சர் ஒரு அற்புதமான ஒரு பிக்சர். இப்போ என்ன பர்த்டே அன்னைக்கு என் தம்பியை கேட்டாங்க. என் தம்பிக்கு வந்து ரொம்ப முக்கியமாக சாரோட பயங்கரமான ஃபேன்ஸ், வெரி ஒண்டா ஃபேன்ஸ். நல்ல மனிதர், நல்லா பேசுகிறாரு, நான் போய் கேட்டு தர்ம சங்கத்தை கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுனால எனக்கு கேட்காமே இருந்தேன். இப்போ சாரை பார்த்தேன், ப்ளீஸ் தாராளமா அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த சார் போட்டிருக்க கண்ணாடியை வந்து என் பையன் சர்வான் என்ன பண்ணிட்டான், எல்லாம் பேசிட்டு கீழே டப்பக்கு நான் அந்த கண்ணாடி கீழே போட்டு மிதிச்சு விட்டான். அது பண்ணாதான் அவன் குழந்தை, இல்லைன்னா அது குழந்தையே இல்லை அப்படின்றாரு. நான் பெருமைக்கு சொல்லக்கூடாது, அவ்வளோ மக்கள் உள்ள அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்க, மருந்து கொடுக்குற டாக்டரும் மருந்து சாப்பிட்ற பேஷண்ட்டும் 2 பேருமே ஒரே டேபிள் உட்காந்து சாப்பிட்றாங்க. இப்போ சொல்லி இந்த நேரத்தில் இந்த படம் மட்டும் வெளியில் வாடி வாசலை வாட்டேன். தேட்டர் என்னன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். ஒரு லைஃப்பில் யாருக்கும் நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வு நடந்துச்சு. இந்த லேண்ட் விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன அமௌண்ட்டு சேர்த்து வச்சோமோ அந்த காசு மொத்தமாக போனோடனே ஒரு கொஞ்சம் பெரிய வேதனையாக இருந்துச்சு. உலகத்தில் அதங்க எங்கே வேணாலும் எது வேணாலும் இருக்கலாம். நம்பிக்கை துரோகம்ன்றது ஜீர்ணிக்கவே முடியலை. இதுக்கு நான் பின்னாடி இருந்தேன். நான் ஒரு 100 பேர்த்துக்கு பின்னாடி இருந்தேன். ஒரு 4 டேக் போச்சு, 5 டேக்கில் வந்துட்டு முன்னாடி இந்த படத்தில் வேலை செய்கிறேன். இது சங்கமம் படத்தில் வந்து அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பாட்டில் வந்து ஆளால கண்டா அந்த பாட்டில் பசங்க ஃபுல்லாக அந்த புலி வேஷம் போட்டு ஆடுறாங்க இல்லையா, அந்த பசங்களுக்கு அந்த பெயிண்ட் பூசி விட்டதை நம்மதான். அடுத்தது வந்து படம் பார்த்து கதை சொல் அப்படின்றதானே. ஓகே முதல்ல நீங்களே எடுத்து பாருங்க. படம் கலாபாக்காது. ரைட் ஓகே. ஆர்டிஸ்ட் செலக்ஷன் வச்சாங்க இந்த படத்துக்கு. அப்போ அந்த படத்துக்கு நான் வாய்ப்பு தேடி அலைஞ்சு கொஞ்சம் அந்த ஆர்டிஸ்ட் செலக்ஷன் அன்னைக்கு கொஞ்சம் க்ரௌடு நிறையா இருந்துச்சு. லாஸ்ட் நான் போறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் இருந்தாங்க. ஸோ அப்போ நான் மயக்கப்பட்டிக்கையில் வந்துட்டேன். எனக்கு மயக்கம் வந்துருச்சு. சாப்பிடாம இருந்துட்டு போய் ஆர்டிஸ்ட் செலக்ஷனுக்கு போனேன், சாப்பிடவே இல்லை. ஸோ அப்போ எனக்கு மயக்கம் வந்துருச்சு. அப்போ என்னை ஆப்போசிட் உட்கார வச்சு ஒரு அங்கே பக்கத்தில் தேய்க்கிறவங்க ஒன்று தண்ணி கொடுத்தாங்க. ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க கிடையாது. ஸோ அப்போ வந்து எனக்கு தண்ணி கொடுத்து டீ கொடுத்து எந்த உறுப்பினர் எல்லாத்தையும் விசாரிச்சு, இந்த மாதிரி நான் நடிக்கிறதுக்கு வந்திருக்கேன், மதுரை நான் நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொன்னோன்னே அதுக்கப்புறம் என்னை அனுப்பிச்சு விட்டாங்க. ஒன்றும் இல்லை, இந்த கலாபாக்காத ஆஃபீஸ் ஒரு பதிவு. அதுக்கப்புறம் நான் சினிமாவில் நிறைய வாய்ப்பு தேடி அலைஞ்சு எனக்கு வாய்ப்பு கிடச்சி சுசீந்திரன் மூலமாக ஒரு வெண்ணிலா அப்படின்னு ஒரு படத்தை பண்ணி அதுக்கப்புறம் நடிகன் ஆகி அங்கிட்ட இருந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் நான் எனக்குன்னு பர்சனலாக ஒரு ஆஃபீஸ் வேணும். அதுதான் அந்த கனெக்ட் தான். ஸோ அந்த ஆஃபீஸ் வாங்க போகிறப்ப நான் ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்து நான் என்னோட மேனேஜர்கிட்ட சொல்லி, சார் ஒருத்தங்க ஆடிட்டர் சார் இருக்காங்க, செல்வம் சார்ந்து. ஸோ அவங்க மூலமாக நான் வந்து ஆஃபீஸ் பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு ஆஃபீஸை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு ஓகே சார் அட்வான்ஸ் தான் கொடுக்க சொல்லியாச்சு. இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன போய் பார்க்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி இப்போ என் வீட்டில் என்னடாண்டா மார்க்கெட் விலையை விட அதிகமாக விலையா இருக்குது, கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க தப்பு ஆனால் நீங்கள் வாங்காதீங்கன்ற மாதிரி பக்கத்தில் ஏற்றி விடுவாங்களே எப்போதுமே. அதனால அப்படி சொல்லிட்டாங்க. நம்ம சார் வந்து இல்லை நல்லா இருக்குது, வாங்க நல்ல இடம்னு. வீட்டில் வேண்டாம், அது ஏதோ ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு மேலே விலை அதிகமாக சொல்கிறாங்க, ஸோ தப்பாக இருக்குது வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் நைட்டு நான் ஸ்டூடியோ முடிச்சுட்டு வர்றப்ப, சார் அது எந்த இடங்க சார் காட்டுங்க சார்ன்னு சொன்னேன். அவர் ஃபர்ஸ்ட் இந்த ஏரியாதான் சொல்லிட்டாரு, இங்கதான்ட்டு. அதுக்கப்புறம் நான் அந்த ஏரியா தெரியும் எனக்கு, ஆனால் இதுதான் தெரியாது. நான் நைட்டு ஸ்டூடியோ முடிச்சுட்டு வரப்போ அவர் சாரு வர சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு அந்த இடத்த பார்த்தா அந்த தெருக்குள்ளே போக 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 போய் எனக்கு ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு. மலர் நினைவுகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. போக போய் அந்த பில்டிங்கிட்ட போய் நின்றேன். இந்த பில்டிங்கில் இதுதான் அந்த வீடு அப்படின்னாங்க. அப்படியே பார்த்தேன். லைஃப் இது மைண்டில் வந்துச்சு. சார் என்ன சார் வேலை சொல்கிறாங்கண்டி, இந்த வேலை சொங்க உடனே வாங்க சார். ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என் ஒய்ஃப்கிட்ட நான் சொல்லவே இல்லை. எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கூப்பிட்டு இந்த விஷயத்த சொன்னோன்னு மாதிரி அழுதுட்டாவ. அப்பா இது 20 லட்சம் இல்லை 60 லட்சம் எக்ஸ்ட்ரா கேட்டதா நான் கொடுத்துருப்பேன். மிகப்பெரிய விஷயம். உங்க கையில இருந்தே இருந்தா கரெக்டா இருக்கும். இந்த பிக்சர் ஒரு அற்புதமான ஒரு பிக்சர், உண்மை மறக்க முடியாதது. அஜித் சார் வேதாள படம் பண்ணப்ப கரெக்ட். அவர்கிட்ட கேட்டிருப்பீங்களா கார் ஓட்ட தெரியுமா உனக்கு அப்படின்ற, கார் ஓட்ட தெரியுமா அப்படின்ற. இந்த படத்துக்கு என்னோட பர்த்டே அன்னைக்கு, என்னோட பிறந்த நாள் வந்துச்சு அன்னைக்கு எங்கள் வீட்டில் எங்கேயுமே போய் எதுவுமே கேட்டதே இல்லை என்கிட்ட. நானும் போய் மேக்சிமம் ஃபோட்டோ எடுத்ததே கிடையாது அதிகமாக.
ஆட்டி எடுக்கவும் மாட்டேன், தயங்குவேன். வீட்லையும் கேட்டதே இல்லை. அப்போ என்ன பர்த்டே அன்னைக்கு என் தம்பியை கேட்டாங்க. என் தம்பிக்கு வந்து ரொம்ப முக்கியமாக சாரோட பயங்கரமான ஃபேன்ஸ், வெரி ஒண்டா ஃபேன்ஸ். அப்போ இந்த மாதிரி சாருக்கு வந்து அஜய் சாரோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், நீ இதை நடிக்கிறேல, எப்படி அது ஏற்பாடு பண்ணு. எனக்கு தயக்கமாச்சு. நல்ல மனிதர், நல்லா பேசுகிறாரு, நான் போய் கேட்டு தர்ம சங்கத்தை கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுனால எனக்கு கேட்காமே இருந்தேன். போட்டு ஒரு வாரமா என்னை போட்டு உண்டல் பண்ணாங்க. லாஸ்ட் பர்த்டேக்கு மொதல் நாள் வரைக்கும் என் தம்பி ஆதி கேட்டாச்சா, கேட்டியாண்டா. ஏன்னா அப்புறம் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் மேக்கப் மேன் சக்திகிட்ட சொன்னேன், இந்த மாதிரி என் தம்பி எல்லாரும் வீட்டில் எல்லாம் வரணும்னு நினைக்கிறாங்க, சார் எது நினச்சிக்கிருவாரா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டான், நீங்கள் எங்க நான் கேட்டு சொல்கிறேன்னு கேட்டுட்டு அப்பயே ஒன்று சொல்லிட்டாப்புல, சார் ஓகே பார்க்கலான்னு சொல்லிட்டாங்க ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க. பயங்கர சந்தோஷம். அப்போ சாரை பார்த்தேன், ப்ளீஸ் ப்ளீஸ் தாராளமா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் ஒட்டுமொத்த பேரும் வந்துட்டாங்க கிளம்பி. வந்து சாரை போய் ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ள இந்த கேரமில் போய் பார்த்தோம். ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் சார் சில விஷயங்கள் சொல்லுவார், ரொம்ப சந்தோஷம். அப்போ கூட மறக்க முடியாது என்னன்னா, அந்த சார் போட்டிருக்க கண்ணாடியை வந்து என் பையன் சர்வான் என்ன பண்ணிட்டான், எல்லாம் பேசிட்டு கீழே டபக்குன்னு அந்த கண்ணாடி கீழே போட்டு மிதிச்சு விட்டான். ஆமா, டக்குன்னு பையனை பிடிச்சி என் ஒய்ஃபு வாட்டா இழுத்து, சாரி சார் சாரி சார் சாரி சார் சார் கண்ணாடி ஒன்றும் ஆகலை, ஓகே 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 சாரி சார் சாரி சார் 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 சின்ன பையன் சார், குழந்தை சார், அது பண்ணாதான் அவன் குழந்தை, இல்லைன்னா அது குழந்தையே இல்லை அப்படின்றாரு. சூப்பர். அதனால தான் அது குழந்தை, அதையா இது பண்றீங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் இந்தாடா வச்சுக்கோங்க போடுங்க அப்படின்னு சொன்னாரு. அது இன்னும் மறக்க முடியாது. அதுக்கப்புறம் அதை தாண்டி ஜிஹெச்ல ஹோட்டல் கட்டினது, ஸோ இதுக்கெல்லாம் ஒரு கனெக்ட் இருக்குல்லண்ணா, ஏன்னா அதை பத்தி சில வார்த்தைகள் நிறையா சொல்லலாம். பட் ஒரு ஆசை என்னண்டா, இன்னைக்கு அம்மன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னா மதுரையில் நான் பெருமைக்கு நான் சொல்லக்கூடாது, மக்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாமே நல்ல சீப்பா நல்ல சூப்பரான ஃபுட்டு, அதுவும் அதுக்கேற்ற மாதிரி. ஆமாம், ரொம்ப ரொம்ப ஒரு நிறைவான சுவை, அதே மாதிரி அளவான காசு நான் நினைக்கிறேன். சாப்பிட்டவங்களுக்கு தான் எனக்கு சாப்பிட்ருக்கோம். ஆமாம், நியாயமான விலையில நல்ல சுவையோட சாப்பாடு போன்ற எங்களோட ஆசை. நான் பெருமைக்கு சொல்லக்கூடாது, அவ்வளோ மக்கள் உள்ள அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்க, மருந்து கொடுக்குற டாக்டர், மருந்து சாப்பிட்ற பேஷண்ட் 2 பேருமே ஒரே டேபிளில் உட்காந்து சாப்பிட்றாங்க. கேட்கவே சந்தோஷமா இருக்குண்ணா. சில பேர் சொன்னாங்க பேர் வேண்டாம் மாற்றி வச்சிருங்க அப்படின்ட்டாங்க. எதுக்கு இல்லை, ஒரு பிராண்டடு இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் பொதுவாக பிராண்டெல்லாம் ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன் இப்படி தான் போவாங்க. முக்கியமான சிஹெச் ஹாஸ்பிட்டல் கொண்டு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனால் நீங்கள் பேரை கூட மாற்றிருங்கட்டாங்க. என் தம்பி சொல்லிட்டு, அம்மன்றது அந்த பேர் மக்கள் அற்புதமாக இன்னைக்கு எவ்வளோ இடத்துல கூட வச்சிருக்காங்க. இவ்வளோ தூரம் வந்து அந்த பேரை எதுக்கு மாற்றணும், பேரை மாற்றவே கூடாது. சூப்பர், அதே அம்மன் தான். பெரிய மனசுல சந்தோஷம். ஆஹா, இந்த பிக்சர் சூர்யா அண்ணன், வெற்றிமாறன் அண்ணன், நான் வாடிவாசல் படத்தோட ட்ரெய்லர் ஷூட் பண்ணாங்க. கலைப்புலி தானு சார் வந்து அது ரிலீஸ் பண்ணும்போது, இது வந்து ட்ரெய்லரும் கிடையாது, டீசரும் கிடையாது, இது வந்து ஒரு முன்னோட்டம் மாதிரி கூட எப்படியுமே நீங்கள் எடுத்துக்க முடியாது, டெஸ்ட் ஷூட் மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுவே அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. நீங்கள் செட்டில் அதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா? நான் பார்க்குறப்ப தெரிஞ்சு இந்த படம் எவ்வளோ பெரிய படமாக போகுது. அது அந்த பக்கம் இருக்க மாவட்டங்கள் கொண்டாட போகிறாங்க, திருவிழா நினச்சேன். அப்போவுமே அப்போவே நினச்சேன் என்ன, அது அப்படி தான் இருந்துச்சு. அங்கேருந்து மாடுபிடி வீரர்களும் நிறையா பேர் வந்திருந்தாங்க. எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த லைஃபுக்குள்ள அந்த வடமஞ்சரட்டு ஜல்லிக்கட்டுக்குள்ள லைஃபுக்குள்ள நானும் இருக்கிறேன். ஸோ எங்க வீட்லயும் மாடு இருக்குது. அதனால எனக்கு தெரியும் இது படமா வந்தா எந்த அளவுக்கு வந்து நிற்க. அதுவும் வெற்றிமாறன் சூர்யாண்ண சிறப்பு இது எப்படி வரும்னு மட்டும் யோசிச்சு பார்த்தேன். இப்ப சொல்லி இந்த நேரத்தில் சொல்லி இந்த படம் மட்டும் வெளியில வாடிவாசல வரட்டேன், தியேட்டர் என்னன்னு மட்டும் நீங்க பாருங்க. ஓகேண்ணா. அண்ணா, இப்போ பொதுவாக வந்துட்டு நீங்கள் 6 பேக் வச்சதுக்கு காரணம், ஓகே நீங்கள் வந்து ஒரு டிப்ரெஷனில் தான் வந்துட்டு ஜிம்முக்குள்ளேயே போனீங்களா, ஏதாவது ஒரு லேண்ட் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்குது, அதுக்கு நீங்கள் உடைச்சிருக்கண்ணா? படத்துக்கு ஒரு காமெடி ரோலுக்காக 6 பேக் வைக்க சொன்னாங்க. அது சீமராஜா சீமராஜாக்காக இயக்குனர் பொன்ராம் பிரதரும் அன்பு தம்பி எஸ்கேவும் இந்த மாதிரி ஒரு காமெடி சீன் இருக்குன்னு அதுக்கு வச்சா நல்லா இருக்கும்ட்டாங்க. நான் அப்போ கூட கேட்டேன் பிரதர்கிட்ட, டேரக்டர்கிட்ட, புரியல பிரதர் காமெடிக்காக 6 பேக்கா, இது நம்ம சங்கர் படத்தில் அந்த இது மாதிரி ஷர்ட்லேயே வருமே அந்த மாதிரியானு கேட்டேன். ஆனால் இல்லை பிரதர், நம்ம உண்மைக்கு சீரியஸாக 6 பேக் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்றாரு. எப்படி பிரதர், ஒரு நிமிஷம் அது அவசரம், ஒரு நிமிஷம் தான் வரும் அப்படின்றாரு, கொஞ்சம் தான் வரும் நல்லா இருக்கும். எப்படி பிரதர், இல்லை வச்சா நல்லா இருக்கும்னா ஒன்று. அதுக்கப்புறம் தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி அந்த சீன் எல்லாம் சொன்னாப்புல செம மாசம் ஆரம்பிச்சு. ஒரு ஹீரோ வந்து ஒரு காமெடியன்ட்டு வந்து இப்படி சொல்லி ஒரு காமெடியன் வந்து யார் திரும்படா 6 பேக் வச்ச சிங்கம் அப்படின்னு அப்படி இன்ட்ரடக்ஷன் பண்ணிருக்கலாம். ஸோ வேற அது சொல்லவா வேணும், அதுக்காக வைக்க முடிவு பண்ணிட்டு உடனே வச்சுட்டு அவ்வளோதான். அதுக்காக அதை ஆரம்பிச்சேன். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு லைஃப்ல ஒரு லைஃப்ல யாருக்கும் நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வு நடந்துச்சு. இந்த லேண்ட் விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வந்து கஷ்டப்பட்டு சிறுக சம்பாரிச்சு இன்னைக்கு வந்து மொத்தமாக ஒரு இடத்துல, அதாவது பர்ஸ்ல இருந்து 100 ரூபா
தொலைஞ்சா கூட சரி ஓகே, பாக்கெட்லேருந்து ஒரு 100 ரூபா தொலைஞ்சா கூட இங்கே ஒரு 500 ரூபா இருக்குது, இங்கே ஒரு 500 ரூபாய்க்கு தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கலாம், போகிற இடத்துக்கு போகலான்னு நினைக்கலாம். என்ன அமௌண்ட்டு சேர்த்து வச்சோமோ அந்த காசு மொத்தமாக போனோடனே ஒரு கொஞ்சம் பெரிய வேதனையாக இருந்துச்சு. உலகத்தில் அதங்க எங்கே வேணாலும் எது வேணாலும் இருக்கலாம், பட் நம்பிக்கை துரோகம்ன்றது ஜீர்ணிக்கவே முடியலை. கடவுள் அவள் தான், இறைவன் பார்த்துக்கிருவேன். நான் அப்படியே ரிட்டன் ஆயிடுவேனா, இல்லை திரும்பிடுவேனா, இல்லை முடியாமல் போச்சு, இதுவே எனக்கு கடவுள் தானே எனக்கு கொடுத்தேன், இந்த சினிமா தானே எனக்கு கொடுத்துச்சு, இனியும் கொடுக்கும், இனியும் கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும், கொடுத்துட்டு இருக்குண்ணா. ஆமாம், கொடுத்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு மேலே ஆமாம், நல்லவங்களை கண்டிப்பாக சொல்லுவாங்களே கடவுளை கைவிட மாட்டார். பார்ப்போம், நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த கோர்ட்டை வந்து கடவுள் மாதிரி அந்த கோர்ட்டை நம்பி இருக்கேன். கண்டிப்பாண்ணே. இந்த ஃபோட்டோட கண்ணன் ஒருவான். ஓகே, இதுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்புனா? லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக சினிமாவில் முத நான் வசனம் பேசின படம் அது. ஓகே. ஆமாம், கண்ணன் ஒரு சுந்தர்சி அண்ணன் டைரக்ஷனில் கார்த்தி சார் ஹீரோ, திவ்யா ஒன்று ஹீரோயினி, கவுண்டமணி சார் காம்பினேஷனில் நான் ஃபஸ்ட்டு டைலாக் பேசி நடிச்சது அது. நம்ம பட்டாப்பட்டி அவசரப்பட்டு ஃபஸ்ட் டைமாக கவுண்டமணி சார்கிட்ட தெய்வமே தெய்வமே கும்பிட போன தெய்வமே, என் குறுக்க வந்த தெய்வமே, என் தெய்வமே, என் தெய்வமேன்னு சொல்லிட்டு முதல் டைலாக்கு அது பேசின படம், முதல் படம். அதில் நான் ஃபோட்டோ பிளாட்டு, ஆக்சுவலி இந்த ஃபேன் போடுறது, ஆர்டிஸ்ட்டுக்கு ஃபேன் போடுறது ஃபோட்டோ பிளாட். நான் ஃபோட்டோ ஃபிளாட் அந்த ஆமாம், அது வேலை செஞ்சுக்கிட்டே தான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. அந்த நேரத்தில் இந்த கவுண்டமணி அண்ணா கிட்ட எதுவும் பேசின ஒரு மெமரிஸ் கான்வர்சேஷன்? ஆல்ரெடி அந்த டைலாக்காக இன்னொரு ஆர்டிஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கவுண்டமணி சாரும் ஒருத்தர் வச்சுருந்தாங்க ஆல்ரெடியா. எனக்கு வந்து என்ன, ஆல்ரெடி நம்ம சிங்கமொழியன் இருக்காரு பார்த்தீங்களா, நம்ம மதுரை, ஆமாம், நம்ம அண்ணன் ஆக்டரு, பெரிய டைரக்டர், ஆமாம் சிங்கமொழியனே, அவர் தான் அந்த படத்துக்கு டைலாக் ரைட்டர். ஸோ அப்போ வந்து அண்ணன் வந்து எனக்கு கொடுத்துட்டார் சிங்கமொழியனே. கவுண்டமணி சார் கேட்டார், டே புலி ஆல்ரெடி ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காங்க அவனுக்கு கூட அப்படின்றாரு. இல்லைண்ணே, இந்த செட்டில் வேலை செய்யா ஒருத்தன் பாவன் கேட்டே இருக்கானே, ஒரு சின்ன டைலாக் தானே பண்ணிட்டு போறானே அப்படின்றாரு. என்னத்தே அப்புறம் போகண்டே பண்ண மாட்டாங்கடா ஒழுங்கா, பாவன் இவங்க அவரும் ஒருத்தனுக்காக பேசணும். அந்த கம்பெனி ஆர்டிஸ்ட் பாவா வாய்ப்பு தேடி கம்பெனியே அலைகிறாங்கப்பா, அவங்கள்ட்ட அவரும் கொடுக்குறாரு சொல்றாரு. இவர் பார்த்தாரு, சரி பாப்பா ஷூட்டிங் புள்ள வேலை செய்ய இதுக்காக தான் வேலைக்கே வந்திருக்கேன், அவனுக்கு கொடுப்போமே அப்படின்றக்காக அண்ணன்கிட்ட சொல்லி இவர் கவுண்டமணி சார்ட்ட புரிய வச்சு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. அது நடிக்கிறதுக்கு அது பாடுபட்டேன். ஏன்டா டைலாக் பேச கஷ்டம், டைலாக் பேசிட்டேன், டைலாக் பேச முக்கியம், அந்த கேமரா ஃபேவர் பண்ணும், அது ஒரு பெரிய அது வந்து நான் ஒவ்வொரு டைம் வந்து நான் டைலாக் பேசுறப்ப கவுண்டமணி சாரை மறைச்சிருவேன். ஓகே, அதுல ஒரு ஸ்டேஜ் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு, யாருக்குமே கோவம் வந்துடாது, என்ன அவருக்கு நம்ம மேல கோவப்படல, சரியா வராத ஆர்டிஸ்ட பாவம் ஏன்டா போட்டு இது பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஃபைனலா அந்த டைலாக் நடிச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் திருப்பி அரண்மனை 2ல வந்து அவ்வளவு பெரிய இயக்குனர் படத்துல ஒரு லீடு காமெடி நடிக்கிறப்ப அதுதான் சந்தோஷம், அதை விட வேற என்ன இருக்கு. சந்தோஷம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் யுவர் கரியர் 2.0 வீட்டில் அண்ணில இருந்து குழந்தைங்கள்ல இருந்து எப்படி பாக்குறாங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நீங்க டவுனா இருக்கும் போது அவங்க சொல்றது அண்ட் நீங்க ஜெயிக்கும் போது அவங்க சொல்ற வார்த்தை அடிக்கடி. என் லைஃப்ல நான் என்னைக்குமே நான் டவுனா இருந்ததே இல்லை, நான் ஃபீல் பண்ணது கிடையாது. நான் டவுனா இல்லவே நான் நினைக்கவே மாட்டேன். எப்பவுமே ஒன்று சொல்றேன், லைஃப்ல சில விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியே சிரிச்ச மொத்தம் இருக்கவே முடியாது. கண்டிப்பா ஏமாற்றங்கள் வரலாம், நம்ம நினைச்சு மிஸ் ஆகலாம், நம்ம எதிர்பார்க்க சில நிகழ்வுகளும் நடக்கலாம். ஆனால் அதை நினச்சிக்கிட்டே இருக்காமல் இம்மிடியட்டாக இன்னும் ஒன்று ட்ராவல் பண்ணிடுங்க. நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். ஸோ மோட்டிவேஷன் கேட்கவே ரொம்ப இன்னொன்று ட்ராவல் பண்ணிட்டோம்னா இதை நம்ம மறந்துடுவோம். கரெக்ட், ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுனா. இது வந்து சங்கமம் படம். சங்கமம் படத்தில் சென்டரில் நிற்கிற ஒரு 100 பேர்த்துல நடுவில். ஆமாம், இது என்னன்னா இந்த கேட்டை உடச்சிக்கிட்டு உள்ளே போயிட்டு ரகுமான் சாரை வந்து அவர் காரை போய் உடைக்கணும். அப்போ 100-150 பேர் இருப்பாங்க. முன்னாடி இருந்து பயங்கர ஆக்சுவலி இதுக்கு நான் பின்னாடி இருந்தேன். நான் ஒரு 100 பேர்த்துக்கு பின்னாடி இருந்தேன். ஒரு 4 டேக் போச்சு, 5 டேக்ல வந்துட்டு முன்னாடி. ஆமா, ரொம்ப அப்படியே இடிச்சு நம்ம எட்டி பார்த்தா எங்க இருக்குன்னே தெரியல. இடிச்சு முண்டு முன்னாடி மண்டையை கொண்டு வந்துட்டு அப்படியே கொண்டு. அப்ப அந்த ஆர்ட் அசிஸ்டன்ட் இருக்காரு லோகன், அவர் தான் இந்த படத்துல வேலை செய்யறேன். இது சங்கமம் படத்துல வந்து அந்த நீங்க பாத்திருப்பீங்க, அந்த பாட்டுல வந்து ஆளால கண்டா அந்த பாட்டுல பசங்க ஃபுல்லா அந்த புலி வேஷம் போட்டு ஆடுறாங்க இல்லையா, அந்த பசங்களுக்கு அந்த பெயிண்ட் பூசி விட்டதான் நம்மதியா. அப்படின்னு அங்க நான் வேலை செஞ்ச படம் தான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு கேள்வி இது நான் நடிச்சேன். அப்ப அந்த ஆர்டிஸ்ட் லோகனை கூட்டியாந்து என்னை விட்டாரு, இதுல நம்ம போய் நடிக்கட்டும்ட்டு. அவர் தான் விட்டு போனார். கடைசியில ஒரு 5 நிமிஷத்துக்கு பாக்குறா, நான் முன்னாடி இருக்கேன், இங்க எப்படா வந்தேன்டாரு, உள்ள புகுந்து வந்துட்டேனே அப்படின்ட்டு. விவேக் சார் சின்ன கலைவாணர், நல்ல மனிதர். அண்ணன் கூடயும் நாங்கள் நான் வாய்ப்பு தேடுற காலகட்டத்தில் ஏதோ ஒரு படம் சத்யன் ஹீரோ,
ஆமா. அந்த படத்தில் நான் வந்து விவேக் அதில் காமெடி ட்ராக் அவர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நானும் என்னோட ஃப்ரெண்டு மில்கா பில்கான்னு சொல்லிட்டு 2 பேர் அதில். ஸோ ஒரே மாதிரி இது பண்ணப்பட்டு இந்த போலியோ கொடுத்து இப்படி தாக்கி வச்சிடான்ற மாதிரி ஒரு பஞ்சு வரும் அதில். ஸோ அவர் டைலாக் பற்றி 2 பேருமே வந்து இப்படி வலுப்பு வந்த மாதிரி நடந்துட்டு போயிட்டு இருப்பேன். அட்மாஸ்பியரில் கிராஸ் பண்ணி போவோம். எங்களை பார்த்துட்டு அவர் அந்த பஞ்ச் அடிக்கணும். பாவிகளா நீங்கள் கொடுத்த மருந்துல பாருங்கடா இப்படி கைகாலாம் வாங்கிருச்சுடா இந்த மாதிரி ஏதோ பஞ்ச் அடிப்பார். அதில் நடிச்சிருக்கேன் நான் அவர் கூட. அதுக்கப்புறம் நான் நகைச்சுவை நடிகை ஆனதுக்கப்புறம் ராம்கி சார் படம், அந்த படம் வரலன்னு நினைக்கிறேன். அதில் போய் அண்ணன் விவேக் அண்ணன் கூட நடித்தேன். நம்ம சினிமாவில் நடிகராக தாண்டி அவர் சோசியல் சர்வீஸ் அவ்வளோ பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அப்துல் கலாம் ஐயா வந்து நேரடியாக அவர் பக்கத்தில் உட்காந்து அவருக்கு பிடிச்ச மனிதரில் விவேக் அண்ணன் ஒரு ஆள். ஸோ அண்ணன் வந்து உண்மைக்கு மிகப்பெரிய இழப்பு இந்த சினிமாவுக்கு. இந்த நேரத்தில் இப்போவும் சொன்னேன், வாழையடி வாழி அந்த குடும்பம் நல்லா இருக்கணும். அந்த இறைவனர் எப்பயுமே அண்ணன் குடும்பம் கண்டிப்பா எப்பவுமே கூடவே இருக்கணும். ஓகேண்ணா. அடுத்ததாக வின்னர். ஆமா, இதுல அந்த பின்னாடிங்கிற மாதிரி தம்பி லைஃப்ல எது மறக்க முடியாத படம் தான் அது. என்னன்னா வின்னர் படத்துல, ஆமா வின்னர் படத்துல நான் சேம் அதே தான் போட்டோ பிளட் அந்த ஃபேன் போடுறேன் நான். அதுல அந்த பின்னாடி 5 பேருக்கு அப்புறம் நானும் ஒரு ஆளா போய் அப்படி அப்படி அசிஸ்டன்ட் கேட்டு உள்ள போய் நின்றுட்டேன். அப்புறம் ஒரு ஒரு அவ்வளோதான் அந்த ஒரு சீன்ல காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நின்று அசிஸ்டன்ட் மாதிரி உள்ள போய் இதெல்லாம் வந்து சுந்தர் சன்னனுக்கே தெரியாது. ஓகே, ஃப்ரேம்ல கமிட் ஆனது. ஆமா, பின்னாடி நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். அப்போ 2 மணி நேரம் பார்த்தாங்க. அதுக்குள்ளே பார்த்தாரு. அப்புறம் சார் வடிவேல் சார் பார்த்தாங்க. ஆட்கள் நிறையா இருக்காங்க, கிளம்ஸியாக இருக்குது, ஒரு மாதிரியா கிளம்ஸியாக இருக்குது செல்லம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் அதில் நான் பண்ண முடியாமல் போச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம், தள்ளி போய் நின்று வேடிக்கை பார்த்துட்டேன். வாய்ப்பு கிடச்சி மிஸ் ஆயிடுச்சு. ஹாலிடேஸ்னாலே நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். யூ ஆர் ஸ்பெஷல் when you're with GT Holidays. ஆலயா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள்.